Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஆர்டிஐனா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா இந்த ஆர்டிஐ பெட்டிஷன் மூலிமா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆர்டிஐயை ஈஸியாக வந்து நீங்களே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த சேனல் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணவனே உங்களுக்கு இந்த மாதிரியே ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் டூ நாட் ஃபைல் ஆர்டிஐ அப்ளிகேஷன்ஸ் தோ திஸ் போர்ட்டல் ஃபார் த பப்ளிக் அத்தாரிட்டி அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி. அதாவது ஆர்டிஐ அப்ளிகேஷனை வந்து பப்ளிக் அத்தாரிட்டியான அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இயங்குறதோ இல்லை வந்து இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி டெல்லி இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனை நீங்கள் போட முடியாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆர்டிஐ வந்து ரிட்டன் வந்துடும். நீங்கள் இந்த ஆர்டிஐக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களே அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாதுன்றதை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி அவைலபிள் இந்த போர்ட்டல் டோட்டல் 2724. ஸோ டோட்டலாக வந்து 2724 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணிங்க. நீங்கள் எந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிஐ பெட்டிஷன் போட போகிறீங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாகவே. அதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பேஜுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே சப்மிட் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, இதில் வந்து டோட்டலாக வந்துட்டு 21 பாயிண்ட்ஸ் வந்து கைட்லைனாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபவ் கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். இந்த அப்ளிகேஷன் பேஜில் வந்துட்டு ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா மேண்டேட்டரியாக நீங்கள் கண்டிப்பாக அது ஃபில் பண்ணி தான் ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் பப்ளிக் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, பப்ளிக் அத்தாரிட்டி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பப்ளிக் அத்தாரிட்டியோ இங்கே நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா செலக்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அபெக்ஸ் பாடி இருக்கா, இதில் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டிஐ போட விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு கொடுக்குறேன்னா இங்கே வந்து செலக்ட் பப்ளிக் அத்தாரிட்டி, அது எந்த பப்ளிக் அத்தாரிட்டியில் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பீகார் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸுன்னும் போது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த மெயில் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், பின்கோட், கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரூரலாக அர்பனில் இருக்கீங்களான்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், ஒன்லி இந்தியன் சிட்டிசன் கேன் ஃபில் ஆர்டிஐ ரிக்வஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா. இஸ் த அப்ளிகண்ட் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கீங்களா இல்லை பாவர்ட்டி லைனுக்கு மேலே அப்பில் இருக்கீங்களான்றத எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார் ஆர்டிஐ ரிக்வஸ்ட் அப்ளிகேஷன், இதில் வந்து நீங்கள் என்ன ஆர்டிஐ ஃபார்மில் வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷனில் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்டே கேட்க போகிறீங்கன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லெட்டர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நோட் வந்து கொடுத்துருக்காங்க, டூ நாட் அப்லோட் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் எனி அதர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுடைய பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து 1 MBக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆர்டிஐ ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் லாங்காக வந்து ஒரு ஷீட்டில் வந்துட்டு டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் தாராளமாக பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கொடுத்து சப்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா
அடுத்தது வந்து பேமெண்ட் பேஜுக்கு தான் போகணும். நீங்கள் கேட்கலாம் ஆர்டிஐக்கு வந்து பேமெண்ட் பண்ணணுமானா கண்டிப்பாக எஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஐக்கும் நீங்கள் 10 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போன உடனே இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய நேம் வந்துடும், எவ்வளோ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஒவ்வொரு ஆர்டிஐக்கும் 10 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மூட் வந்து கேட்டிருப்பாங்க, இன்டர்நெட்டா யூபிஐ என்ன பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் மூட் கேட்டிருப்பாங்க. பேமெண்ட் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எது மூலயமா நீங்கள் வந்து பேங்க் மூலயமா பண்ணுறீங்களா, எந்த ஆப்ஷனை வந்து பேமெண்ட்க்கு வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணி சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். யுவர் ஆர்டிஐ ரிக்வஸ்ட் ஃபைல் ஃபில்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்துடும், உங்களுடைய நேமு டேட் ஆஃப் ஃபைலிங் வந்துடும், ரிக்வஸ்ட் ஃபில்டு வித் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, இது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ வச்சுக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இதில் வந்துட்டு வியூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த வியூ ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வந்து என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிஐ ஃபார்ம் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குதுன்றதை நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டிஐ ஹிஸ்ட்ரி நிறைய வந்து இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஐ போட்டுக்கிங்கன்ற பட்சத்தில் வியூ ஹிஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியதும் இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றின மோர் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.